வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் நியூ பெர்ஸ்பெக்டிவ்ஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் மோட்டிவேஷன், அதே சமயத்தில் ஊக்கமுடைமை என்றால் எப்படி அதை வளர்த்து கொள்ள வேண்டும், ஊக்கத்தை எந்த அளவுக்கு வளர்த்துக்க முடியும் அப்படின்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். ஊக்கமுடைமை அப்படின்னு சொன்னால் அதாவது நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஒரு விஷயங்களை தெரிஞ்சு கொள்ள வேண்டும், ஒரு சில விஷயங்களை செய்திகளை எவ்வாறு அனுசரிக்க வேண்டும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதுதான் நம்மளோட ஊக்கத்தோட அளவு. நம்ம எவ்வளோ தூரம் தொடர்ந்து அந்த ஊக்கத்தோட, ஏதாவது விடாமுயற்சியோட, தன்னம்பிக்கையோட தொடர்ந்து ஒரு விஷயங்களை செய்து முடிக்கிறது, இல்லை கற்றுக்கொள்வது, அப்புறம் செய்து முடிக்கிறது, படிக்கிறது, அப்புறம் பரீட்சை எழுதுறது, அதுபோல் எந்த விஷயத்துலலாம் நம்மளோட தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் காட்ட முடியும், எடுத்துக்கொள்ள முடியும் என்றதை பற்றி பார்த்துக்கிறோம். அதில் நம்ம தனி மனுஷனுக்கு ஒரு சிறப்பான குணாதிசயங்கள் உண்டு அப்படின்னு சொன்னால், எப்பவும் ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே இருக்கணும். ஒரு சிறு குழந்தையாக இருந்தாலும், ஸ்கூலுக்கு போகிற வயசில் இருந்தாலும், ஸ்கூலில் ஹைஸ்கூல் போகிற குழந்தைகளாக இருந்தாலும், இல்லை ஹையர் செகண்டரி படிக்கிற பிள்ளைங்களாக இருந்தாலும், கல்லூரியில் படிக்கிற பசங்களாக இருந்தாலும், முதல்ல என்ன இருக்கணும், கம்ஃபர்ட் ஜோன் அப்படியில் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அந்த கம்ஃபர்ட் ஜோன் என்ற சொல்கிற வார்த்தை, அதாவது சௌகரியமாக இருக்கணும், ரொம்ப இடைஞ்சல்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால், இடைஞ்சல்லேருந்து வெளியில் இருக்கணும், சௌகரியமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், அது ஒரு சின்ன குழந்தை ஒரு 4 வயசு வரைக்கும் இருக்கச்சே அந்த கம்ஃபர்ட் ஜோன் ரொம்ப சரியான வார்த்தையாக இருக்கும். அதாவது ப்ரொடெக்ஷன், நம்மளுக்கு ரொம்ப எந்த விதமான பயமும் இல்லை. வீட்டில் இருக்கிறோம், தாய் தகப்பன் இருக்காங்க, தாத்தா பாட்டி இருக்கிறாங்க, அத்தை மாமாலாம் இருக்கிறாங்க, நம்மளுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க, விளையாடுவாங்க, நம்ம இப்படி மொள்ள ஜாலியாக வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கலாம். அப்பா வந்தாக்க நம்ம ஒரு ரைடு அழைச்சிட்டு போவாங்க, இல்லை தாத்தாவே கூட சிலப்போ ரைடு அழைச்சிட்டு போவாங்க. பாட்டி நம்மளை கை பிடிச்சிக்கிட்டு குட்டி குட்டி கடைக்கெல்லாம் அழைச்சிட்டு போய் விளையாட்டு சாமான்லாம் வாங்கி தருவாங்க. அப்படின்னு இருந்தால் அது ஒரு கம்ஃபர்ட் ஜோன். மனசுக்குள்ளே ஒரு ப்ரொடெக்டிவ்னஸ், அதாவது சேஃபாக இருக்கிறோம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கும். அதுவும் அம்மா கிட்ட பக்கத்தில் உட்காந்து விளையாடும் பொழுதோ, இல்லை அத்தை பாட்டிக்கிட்ட பக்கத்தில் உட்காந்து விளையாடும் பொழுதோ ரொம்ப ஒரு சேஃபஸ்ட் மைண்ட் செட்டில் இருப்போம். அதில் முக்கியமான விஷயம், அந்த குழந்தைக்கு அதை பற்றி என்ன தெரியாது, நமக்கு ஆபத்து இருக்குதா இல்லையா, வேறு எதாவது நம்ம விளையாடுற இடத்துல நம்மளுக்கு எதுவும் விபத்து வருமா, இல்லை கீழே விழுந்து அடிபட்டுக்குவோமா, அதான் அன்எக்ஸ்பெக்டடாக சில ஆக்சிடென்டெல்லாம் நடக்குமா, அது மாதிரியெல்லாம் அந்த குழந்தைக்கு தெரியாது. ஏன்னா குழந்தைகளுக்கு யோசனை பண்ண தெரியாது. அப்போ அதில் என்ன ஊக்கம் இருக்கும்னு கேட்டால், அந்த மாதிரி எந்த விதமான பருடமும் இல்லாமல் எளிமையாக ஜாலியாக, அதாவது ஒரு விதமான பயம் இல்லாமல் இருக்கும்பொழுது அந்த குழந்தை என்ன பண்ணும், எது சொல்லி கொடுத்தாலும் அது கற்றுக்க முடியும். அதால் இன்னும் எதான பண்ணலாமா, இன்னும் விளையாடலாமா, இன்னும் வரிசையாக அடிக்க வைக்கலாமா அப்படின்லாம் அந்த குழந்தை கேட்டுட்ருக்கோம். அப்போ என்னாச்சு, அதுக்கு வேறு எந்த விதமான ஒரு கட்டுப்பாடும் இல்லை. எந்த இடத்துல இருந்தாலும் அதுக்கு ஒரு ப்ரொடெக்டிவ் ஜோனுக்குள்ளே இருக்குது. அந்த ப்ரொடெக்டிவ் ஜோன் அது கம்ஃபர்ட்டாகவும் இருக்குது, ப்ரொடெக்டிவ் ஜோன் தான். ஆனால் அங்கே வந்து கம்ஃபர்டபுள்ஸ் குறைவாக இருக்குது அப்படின்னு சொன்னால், அந்த கம்ஃபர்ட்டும் குறைபாடு இல்லாமல் இருக்குது, என்ன இருக்குது, நம்மளுக்கு ப்ரொடெக்ஷனும் இருக்குதுன்னு சொன்னால், அந்த குழந்தைக்கு அந்த இடத்துல ஊக்கம் என்ற நிலைமை, ஊக்கத்தோட அளவு இருக்குது. ஒரு 10 பாயிண்டில் ஊக்கம் வச்சுக்கணும்னு பார்ப்போமே, அந்த குழந்தைக்கு அது ஃபுல் பிரிமில் இருக்கும். 10 பாயிண்ட்லேயும் ஊக்கமாக இருக்கும். எது சொல்லி கொடுத்தாலும் விளையாடுறதுக்கோ, எது சொல்லி கொடுத்தாலும் கற்றுக்கிறதுக்கோ, இல்லை திருப்பி இப்போ கொஞ்சம் எழுதலாமா, கொஞ்சம் நேரம் பிரிங் யுவர் ஸ்லேட் அப்படின்னு சொன்னால் அதனோட பலகை எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் நேரம் வரிசையாக 1 to 10 எழுது, இல்லாட்டின்னா 20 to 25 எழுது அப்படின்னு சொன்னால், அது எல்லாத்தையும் அந்த குழந்தை எழுதி காட்டும், சொல்லி காட்டும். இன்னும் வேறு எதான விளையாடுறதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற சில செய்திகளை சொல்லி கொடுத்தா கூட அது கற்றுக்கும். ஸோ அப்போ என்னாச்சு, கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கும்பொழுது ஊக்கம் என்பது குறையாமல் இருக்கும். முதல் பாயிண்ட்டு, கம்ஃபர்ட் ஜோனில், அதாவது சௌரியமாக நம்ம எந்த விதமான என்ன இடைஞ்சல் இல்லை, தடங்கள் இல்லை, சொல்லக்கூட செய்திகள் நம்மளுக்கு மனசில் நல்லபடி பதியுது. அது இல்லாமல் நம்மளுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க, நம்மளோட விருப்பப்பட்டு நம்மளோட ரொம்ப விசுவாசமாக விளையாடுறதுக்கோ, பேசுகிறதுக்கோ, பழகிறதுக்கோ, உணவு கொடுக்கறதுக்கோ இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த இடத்துல நம்மளுக்கு என்ன இருக்கும், கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கும். அதனால் நம்மளுடைய கற்றல் எளிதாக அமையும், கற்றுக்கொள்வதற்கும் ஊக்கம் குறையாமல் இருக்கும். அதனால் ஊக்கம் குறையாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், அதற்கு முதல் பாயிண்ட் என்ன வேணும், கம்ஃபர்ட்டாக இருக்கணும், சௌரியங்கள். அதாவது எந்த விதமான தடை இருக்கிறது, இப்பொழுது தடையை நீக்கி கொண்டு நாம் பள்ளிக்கு செல்ல வேண்டும் என்னும் பொழுது ஒரு சில நேரத்தில் அந்த ஊக்கம் தடைபடுவதற்கும் ஊக்கமே குறைந்து போவதற்கும் வாய்ப்பு உண்டு. அதனால் ஊக்கம் குறையாமல் இருக்க வேண்டும் என்றால் ப்ரொடெக்டிவ் ஜோன், அதாவது சேஃபாக பத்திரமா
எந்த விதமான ஆபத்தும் இல்லாமல் தடங்கள் இல்லாத ஒரு ஏரியாவில் இருந்தால் நம்மளுக்கு ஊக்கம் குறையாமல் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா இது ஒரு டென்டேட்டிவாக தான் இதை சொல்கிறோம். இதை தொடர்ந்து 2-3 பதிவில் பார்க்கும்பொழுது ஹவு வி கேன் மேக் இட் இன் டு தி ஒரு சீக்வன்ஸில் அதை மாற்ற முடியும்னு பார்க்கலாம். அதனால் இந்த பதிவை பொறுத்தன வரைக்கும் கம்ஃபர்ட் ஜோன் சிறப்பாக இருந்தால் மோட்டிவேஷன் குறையாமல் இருக்கும் என்று சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளெல்லாம் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.